லேம்டானா என்னென்னா, நீங்கள் எழுதின ஒரு கோடை ரன் பண்ணுறதுக்கு கொடுக்கப்படுற ஒரு சர்வீஸ் தான் லேம்டா. நீங்கள் A+Bன்னு ஒரு ஜாவாவில் ஒரு கோடு எழுதிருக்கீங்க, இதை நான் ரன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக போய் AWSட்ட கொடுத்தீங்கன்னா அது A+Bயை ரன் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொடுத்துரும். நீங்கள் எவ்வளோ நேரம் அதை யூஸ் பண்ணீங்க, எவ்வளோ நேரம் அந்த கோடு எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு, எவ்வளோ மில்லி செகண்ட் ஆச்சோ அதுக்கு மட்டும் உங்கள்கிட்ட காஸ்ட் கேட்பாங்க, மற்ற எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. ஸோ இதோட அவைலபிலிட்டி, இந்த கோடை ரன் பண்ணுறதுக்கான எல்லா என்விரான்மெண்ட்டும் அவங்க ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. இந்த கோடை நீங்கள் எப்போல்லாம் யூஸ் பண்ணலையோ அப்போ உங்களுக்கு சார்ஜஸ் கிடையாது. எப்போல்லாம் அவங்க கோடு எக்ஸிக்யூட் ஆகாமல் இருக்கோ அப்போ அதுக்கு சார்ஜஸ் கிடையாது. இந்த கோடை நீங்கள் AWSல உள்ள பல சர்வீசஸ் மூலமாக ட்ரிகர் ஆகலாம். ஏதாவது ஒரு பக்கெட்டில் ஒரு ஃபைல் விழுதுன்னா இந்த கோடை எக்ஸிக்யூட் பண்ணுன்னு சொல்லலாம். இல்லை நீங்களே வெளியிலேருந்து ஒரு இன்டர்நெட் மூலமாக இந்த எழுதின கோடை இன்வோக்கும் பண்ணிக்கலாம். அதுக்கும் ப்ரொவிஷன் இருக்குது. இதில் மெயினாக செல்லிங் பாயிண்ட் என்னென்னா, ஜீரோ அட்மினிஸ்ட்ரேஷன். அந்த கோடை ரன் பண்ணுறதுக்காக நீங்கள் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சர்னா என்னென்னா, நீங்கள் ஒரு கோட் டெவலப் பண்ணுறப்ப நீங்கள் சர்வரை பற்றி எதுவும் பெருசாக யோசிக்க வேணாம். இந்த கோடை ரன் ஆகிறதுக்கான சர்வரை பற்றி நீங்கள் யோசிக்கவே வேணாம். நீங்கள் வெறும் கோடை மட்டும் டெவலப் பண்ணால் போதும். மற்ற எல்லாருமே AWS பார்த்துக்கும். இங்கே AWS எடுத்திங்கன்னா AWS பார்த்துக்கும். ஸோ ஏற்கனவே சர்வர்லெஸ்னால் சர்வர் இல்லாமல் கிடையாது. அந்த சர்வரை ரன் பண்ணுறதுக்கு தேவையான பொறுப்பை AWS ஏற்றுக்கும். அதுவே ஹேண்டில் பண்ணிக்கும். சர்வர் ரன் பண்ணுறதுக்கு, அதை மேனேஜ் பண்ணுறதுக்கான எல்லா ஒர்க்கும் அது பண்ணிக்கும். அதில் அடிப்படையாக AWS சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சரில் சொல்ல போகிறது லேம்டாங்கிற ஒரு சர்வீஸ் தான். சர்வர்லெஸ் ஆர்கிடெக்சருங்கிறது ஹை லெவலில் ஆர்கிடெக்சர் கான்செப்ட். அதோட இம்ப்ளிமெண்டேஷன் AWSல லேம்டா. ஒரு AWS லேம்டா ரன் பண்ணுறதுக்கு பல விதமான ட்ரிகர் கொடுக்கலாம். அதுக்கு n நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் லேம்டா எழுதுகிறப்பயே சொல்லிடலாம், இந்த லேம்டாவை எப்படி ட்ரிகர் பண்ணுவாங்க, யார் ட்ரிகர் பண்ணுவாங்க, எப்போ இது ட்ரிகர் ஆகணும், ட்ரிகர் ஆகிறப்ப இதை எப்படி ஓடணுங்கிறத நீங்கள் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளாக சொல்ல போகிறேன்னா, AWS S3ன்னு சொன்ன மாதிரி ஒரு பக்கெட், அந்த பக்கெட்டில் யாராச்சும் ஒரு ஃபைல் போட்டாங்கன்னா உடனே இந்த லேம்டாவை கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லலாம். ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த பக்கெட்டில் யாராச்சும் ஒருத்தவங்க ஒரு ஆர்டர் இன்ஃபர்மேஷனை ஒரு ஃபைலை அனுப்புகிறாங்கன்னா, இந்த லேம்டாவை ஆன் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிங்கன்னா அந்த லேம்டா ஆன் ஆகி அந்த S3 ஃபைலை படிச்சுட்டு அடுத்த ஒர்க்கை பண்ணும். இது ஒரு டேட்டாபேஸில் எழுதுகிறதோ இல்லை இது வேறு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணால் இது இன்ஃபார்ம் பண்ணிடும். ஸோ எப்போ இந்த S3 பக்கெட்டில் ஒரு ஃபைல் உழுவுதோ அப்போ தான் இந்த லேம்டாவே இன்வோக் ஆகும். இப்போ S3 பக்கெட்டில் ஒரு நாள் ஃபுல்லாக ஃபைல்ஸ் உழுவலைன்னா லேம்டா இன்வோக்கே ஆகுது. இதில் பல சர்வீசஸ் AWS மூலமாக இன்டெகிரேட் ஆகிறதுக்கு நிறைய ஃபங்க்ஷனாலிட்டி பண்ணியிருக்காங்க. நீங்களும் இதை தனியாக வெளியிலேருந்து ஒரு HTTP கால் மூலமாகவே கூப்பிட்ற அளவுக்கும் பண்ணிடலாம். நம்ம எவ்வளோ தூரம் இன்னொரு சர்வீஸ் பற்றி பேசிடுவோம். AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸ்டெப் ஃபங்க்ஷன்னா என்னென்னா, நீங்கள் ஒரு 4-5 லேம்டா எழுதிருக்கீங்க, இதை ஆர்கஸ்ட்ரேட் பண்ணும். ஆர்கஸ்ட்ரேஷன் என்னென்னா, இப்போ நீங்கள் இளையராஜாவோ AR ரஹ்மானோ ஹாரிஸ் ஜெயராஜோ பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்க மாட்டாங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ருமெண்ட்டும் ஒவ்வொருத்தவங்க வாசிப்பாங்க. ஒருத்தவங்க ஃப்ளூட் வாசிப்பாங்க, ஒருத்தவங்க தபலா வாசிப்பாங்க, ஒருத்தவங்க வயலின் வாசிப்பாங்க. இவங்க எல்லாரோட ஒர்க்கையும் அப்படியே ஃப்ளோ எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எப்போ யார் வாசிக்கணும், எப்போ யார் நிறுத்தணும், அடுத்தது யார் வாசிக்கணுங்கிறத டிசைட் பண்ணுற மாதிரி இங்கேயும் ஒரு ஸ்டெப் ஃபங்க்ஷன் மூலமாக நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு இந்த லேம்டாவை கூப்பிட்டு இந்த லேம்டாலேருந்து வந்த அவுட்புட்டை இது கூப்பிட்டு, இந்த லேம்டாலேருந்து வந்த அவுட்புட்டை எடுத்துகிட்டு இங்கே கூட இதுலேருந்து இதை கூப்பிட்டு அதுலேருந்து இதை கூப்பிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்கஸ்ட்ரேஷன். இங்கே அந்த வார்த்தையாக தான் சொல்கிறோம். ஆர்கஸ்ட்ரேஷனுங்கிறது இதுதான் ரீசன். 4-5 லேம்டாவை வச்சு நீங்கள் ஒரு டாஸ்க் அச்சீவ் பண்ணுறதுக்கு பண்ணுறது தான் இந்த AWS ஸ்டெப் ஃபங்க்ஷன். சரி, AWS லேம்டா இல்லைன்னா நீங்கள் எழுதின கோடை ரன் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது? ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோ. நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க, அது ரன் ஆகிறதுக்கு என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஃபிசிக்கலாக ஒரு மிஷின் வேணும். அந்த மிஷினில் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வேணும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இப்போ நீங்கள் ஜாவாவில் தான் கோட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு JVM வேணும். அப்புறம் ஜாவா எழுதுறதுக்கான JRE வேணும். JVM, JRE, JDK வேணும். கோட் பண்ணிட்டு ரன் பண்ணி அதை அவுட்புட் எடுக்கணும். இதை நீங்கள் க்ளவுடில் பண்ண போகிறப்ப என்னென்னா, இங்கே ஃபிசிக்கலாக மிஷின் வச்சுக்கணும், அங்கே போய்ட்டு நீங்கள் விர்ச்சுவல் சர்வர்ஸ், இங்கே தான் விர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட்ஸ் வரும். நீங்கள் போய் அமேசான்கிட்ட சொல்லலாம், தம்பி எனக்கு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு விண்டோஸ் மிஷினோ இல்லை லினக்ஸ் மிஷினோ எனக்கு கொடு, ஏன்னா எனக்கு ஒரு கோடு எழுதி பார்க்கணும் ஜாவான்னு. சரி, நான் அவங்க கொடுத்துருவாங்க அந்த மிஷினை. அப்போயும் நீங்கள் என்ன பண்ணால் அந்த மிஷினை கொண்டு அதில் லாகின் பண்ணி நான் சொன்னேன். இங்கே என்னென்னா ஃபிசிக்கல் மிஷின் வாங்குற வேலை முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு விர்ச்சுவலாக மிஷின் கிடச்சிச்சு. அதில் போய்ட்டு நீங்கள் செட்டப் பண்ணுறது உங்கள் வேலை. நீங்கள் அதுக்குள்ளே தேவையான JDK, JRE, JVM போட்டு இதே வெர்ஷன் போட்டுட்டு உங்கள் கோட் அங்கே போட்டு ரன் பண்ணணும். இது பண்ணிங்களா? சரி, எனக்கு இதுவும் வேணாம், இதோட அட்வான்ஸாக வேணும்னா இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் தருவாங்க. எலாஸ்டிக், பீன்ஸ்டாக்கு, இது மாதிரி நிறையா இருக்குது. அதில் இன்னும் கொஞ்சம் ஒர்க் கம்மி பண்ணுவாங்க. பட் இதில் எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா ஒரு சர்வர் கட்டாயம் ரன் ஆகியே ஆகணும்.
நீங்கள் எப்போ வந்து இதுக்கு சர்வர்லெஸ் போகிறீங்களோ அப்போ இந்த வேலை எதுவுமே உங்களுக்கு கிடையாது. இது எதுவுமே உங்களுக்கு தேவையானது கிடையாது. இந்த ஒர்க்கு எதுவுமே உங்களுக்கு கிடையாது. எலாஸ்டிக் பீன் ஸ்டாக் என்னென்னா இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் தரும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வெப் டெப்ளாய்மெண்ட் பண்ணிங்கன்னா அது பேசிக் தேவையான எல்லா வேலையும் பண்ணி கொடுத்துரும். ஸ்டில் அந்த இன்ஸ்டன்ஸ் லெவலில் உங்களுக்கு ஆக்சஸ் கிடைக்கும். இதே நீங்கள் அடுத்த லெவலில் போனீங்கன்னா இசிஎஸ் அப்படின்னு எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீஸ் போங்க. கண்டெய்னர் சர்வீஸ்னால் நீங்கள் பண்ண வேண்டிய அப்ளிகேஷனாக ஒரு டாக்கராக ரன் பண்ணி டாக்கர் இமேஜாக க்ரியேட் பண்ணி அங்கே கொடுத்துட்டிங்கன்னா அந்த டாக்கரை ரன் பண்ண வேண்டியது ஏடபிள்யூஎஸோட வேலை. இது நீங்கள் எந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இந்த டாக்கர் இமேஜை கொண்டு போய் ஏடபிள்யூஎஸ் தான் மேனேஜ் பண்ணுற கிளஸ்டர் ஆஃப் சர்வர்ஸில் போட்டு ரன் பண்ண வேண்டியது அதோட வேலை. பட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் கண்ட்ரோல் கொஞ்சம் கம்மியாகிட்டே போகுது. ஸோ இது வந்து அடுத்த ஆப்ஷன் வந்து ஏடபிள்யூஎஸ் இசிஎஸ் எலாஸ்டிக் கண்டெய்னர் சர்வீசஸ். இது மூலமாக உங்களோட கோடை ரன் பண்ணலாம். ஒரு டாக்கராக க்ரியேட் பண்ணி கொடுத்து ரன் பண்ணலாம். இதோட ரொம்ப லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் ரொம்ப ஹை லெவல் அப்ஸ்ட்ராக்ஷன் தான் வந்து லேம்டா. இங்கே வந்து எதுவுமே உங்கள் கையில் கிடையாது. நீங்கள் வெறும் கோடை மட்டும் கொடுத்தா போதும். தம்பி இதான் என்னோடய கோடு, 4 லைன் கோடு, இதை மட்டும் என்ன பண்ணுவோம் எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி கொடுனா அதை எடுத்து எக்ஸிக்யூட் பண்ணிடும். இது உள்ளார எப்படி பண்ணுதுங்கிறது இன்டெரக்டாக இதுவும் ஒரு டாக்கரை போட்டு அதில் அந்த கோடை ரன் பண்ணிட்டு உங்களுக்கு டேட்டாவை கொடுத்துட்டு அந்த டாக்கரை அப்புறம் அது கார்பேஜ் கலெக்ஷன் கலெக்ஷனாக எப்படி வந்து குப்பைலாரி வந்து குப்பை எடுத்துகிட்டு போதோ அதே மாதிரி தான் சாஃப்ட்வேரில் நிறையா தேவையில்லாத இதெல்லாம் மெமரி இதெல்லாம் கிளைம் பண்ணிட்டு போகணும். தேவையில்லாத இமேஜ்லாம் அதெல்லாம் வந்து இதை எடுத்துகிட்டு போயிடும். ஸோ எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஈஸி பண்ணுறாரோ அந்தளவுக்கு உங்களுக்கு வந்து உங்கள்கிட்ட கண்ட்ரோலும் வாங்கிட்டே போவாங்க. அதுவும் புரிஞ்சுங்க. இப்போ ஏடபிள்யூஎஸ் லேம்டா எடுத்துட்டிங்கன்னா நான் சொன்ன தான் நிறையா ட்ரிகர்ஸ் இருக்குது. நீங்கள் ஒரு டைனமோடிபி டேபிளில் எதாவது அப்டேட் ஆகணும் ட்ரிகராக ஏதாவது S3 ஏதாச்சும் வந்து ஏதாவது பக்கெட்டில் தான் கண்டென்ட் போட்டால் ஒர்க் ஆகும். இப்போ நீங்கள் ஏடபிள்யூஎஸ் லேம்டா ஒர்க் ஆகிறதுக்கு நீங்கள் எந்த இன்ஸ்டன்ஸும் போடணுன்னு அவசியம் கிடையாது. அதெல்லாம் அவங்களே ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. அப்புறம் அந்த ரன் ஆகிற இன்ஸ்டன்ஸ்க்கு நீங்கள் தேவையான எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க்கும் நீங்கள் பண்ண வேணாம். அதோட நீங்கள் ரன் ஆகிற இன்ஸ்டன்ஸோட பேட்சிங்கோ இல்லை அந்த ரன் ஆகிற இன்ஸ்டன்ஸோட வல்னரபிலிட்டியோ எதுவுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண அவசியம் கிடையாது. அப்புறம் நீங்கள் ரன் ஆகிற ஃப்ளீட் ஆஃப் இன்ஸ்டன்ஸோட ஹெல்த், அதோட CPU கரெக்டாக இருக்கா, மெமரி கரெக்டாக இருக்க பார்க்க வேண்டிய வேலையும் உங்களுக்கு கிடையாது. ஸோ என்னென்னா லேம்டா வந்து உங்களுக்கு பதிலாக எல்லா ஒர்க்கும் அதுவே பண்ணிவிடுது. அதாவது ரன் ஆகிற ஃப்ளீட் ஆஃப் இன்ஸ்டன்ஸோட ஹெல்த் செக் பண்ணிக்கிறது, அதுக்கு தேவையான பேட்சஸ் அப்ளை பண்ண வேண்டியது, அதோட ஹெல்த்தை மானிட்டர் பண்ணிக்க வேண்டியது, அப்புறம் உங்கள் உங்கள் கோடுக்கு தேவையான லாகிங் ஃபெசிலிட்டி கொடுக்குறது, நீங்கள் ரன் ஆகிற கோடோட பெர்ஃபார்மன்ஸை செக் பண்ணுறது, இது எல்லாத்துமே அவங்களோட வேலை. சரி, என்ன டைப் ஆஃப் கோடு லேம்டாவில் ரன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பேசிக்காக நீங்கள் டிசைன் பண்ணுற கோடு வந்து ஏடபிள்யூஎஸ்குள்ளே உள்ள சர்வீசஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ணால் தான் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு ஏடபிள்யூஎஸோட S3யோ டைனாமோடிபியோ ஒரு SQSஓ எல்லாருக்கூடையும் பேசி உங்களுக்கு தேவையான ஒரு டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இந்த ஏடபிள்யூஎஸ் கூட உள்ள வேரியஸ் காம்பனண்ட்டோட பேசுகிறதுக்கான கோடை தான் லாஜிக்கை தான் இதுக்குள்ளே எழுதுவீங்க ஜென்ரலாகவே. இந்த லேம்டாவில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா Node.js, பைத்தான், ஜாவா, ரூபி, C#, Go அண்ட் PowerShell இது எல்லாமே வந்து இப்போதைக்கு இன்னைக்கு தேதிக்கு இந்த லேம்டா சப்போர்ட் பண்ணுது. இதுலேயே இப்போ ஜாவா எடுத்துனா ஜாவாவில் மல்டிபிள் வெர்ஷன் இருக்குது. ஒவ்வொரு லாங்குவேஜ் வந்து ஒவ்வொரு ரீசனுக்கு யூஸ் பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா Node.js வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே டேட்டா இன்டென்சிவ் ஒர்க்லாம் வந்து பைத்தான் வச்சு பண்ணுவாங்க. சில பேர் எழுதின ஜாவா கூட அப்படியே மைக்ரேட் பண்ணணும்னு பார்ப்பாங்க, அதெல்லாம் ஜாவா யூஸ் பண்ணுவாங்க. ஜாவாலேயே உள்ளார போய்ட்டு நீங்கள் பல டைப் ஆஃப் வெர்ஷன்ஸ் இருக்குது, அதை நீங்கள் செலக்ட் பண்ணலாம். பைத்தான்லேயும் வெர்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் தேவையான வெர்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எழுதின கூட லேம்டா எடுத்து ஒரு என்விரான்மெண்ட்டில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ரன் ஆகுது. எனக்கு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஆக்சஸ் பண்ண கிடைக்குமா, அதை நான் ஆக்சஸ் பண்ண முடியுமாங்கிற கேள்விக்கு பதில் நோ. அதுக்கு ஆக்சஸ் அவங்க தரமாட்டாங்க. ஏன்னா அதெல்லாம் அவங்க ஹேண்டில் பண்ணிக்கிறது. அது எப்படி ரன் பண்ணுறாங்க, அது எங்கே ரன் பண்ணுறாங்கிறது தான் அவங்களுக்கு அப்ஸ்ட்ராக்டட். அது உங்களுக்கு தேவையே இல்லை, அதுக்கு ஆக்சஸும் கிடைக்காது. நீங்கள் அதெல்லாம் டிபெண்ட் பண்ணுற மாதிரி உங்கள் கோட் இருந்துச்சுன்னா இது இங்கே ஒர்க் ஆகாது. நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் டெவலப் பண்ணிங்க ஒரு அப்ளிகேஷன், அது வந்து லோக்கலில் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி அதில் ஏதோ டேட்டா எழுதிட்டு திரும்ப அடுத்த வாட்டிலாம் அந்த டேட்டாலேருந்து ரீட் பண்ணுதுன்னு எழுதுனீங்கன்னா அதை போய் ஒரு லேம்டாவில் போட்டிங்கன்னா கட்டாயம் அது ஒழுங்காக ஒர்க் ஆகுது. ஏன்னா எப்போ நீங்கள் எழுதுகிற லேம்டாவோட கண்டெய்னர் எப்போ வந்து கார்பேஜ் கலெக்ட் ஆகி அவங்க கையை விட்டு போயிடணும் உங்களுக்கு ஆக்ஸ். ஸோ அப்போ வந்து இது போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சில லாஜிக்லாம் பண்ணுறீங்கன்னா தயவு செய்து புரிஞ்சுங்க, லேம்டாவில் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உங்களுக்கு ஆக்சஸ் கிடையாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்போ வேணால் கார்பேஜ் கலெக்ட் ஆகிடும். அதை டிபெண்ட் பண்ணி உங்கள் கோடு தயவு செய்து எழுதாது. சரி, எப்படி AWS லேம்டா வந்து என் கோடை மட்டும் தனியாக எக்ஸிக்யூட் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவும் இன்டெரக்டாக உள்ளார வந்து ஒரு டாக்கர் லேயர் மாதிரி தான் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகிட்டு போகும். ஸோ
உங்களோட செக்யூரிட்டி செப்பரேஷன் எல்லா ஆர்கிடெக்சர் லெவலில் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அலைன் ஆகும். நான் கொடுக்குற கோடு AWS எவ்வளோ சேஃபாக இருக்கும் அப்படின்னு கேட்டால், நீங்கள் கொடுக்குற கோடை வந்து AWS வந்து அது S3 தான் ஸ்டோர் ஆகும். S3 ஸ்டோர் ஆகிறப்ப என்கிரிப்ஷன் அட் ரெஸ்ட்டில் இருக்கும். அதே மாதிரி அது எக்ஸிக்யூட் ஆகிறப்ப அந்த கோடோட இன்டெகிரிட்டியை செக் பண்ணிட்டு இருக்கும். அந்த கோடு எதுவும் மாடிஃபை ஆகிருக்கா இல்லை எதாவது மலிஷியஸ் கோட் இருக்காங்கிறத அதை செக் பண்ணிட்டே தான் இருக்கும்.